ஓடியா சார் ஓடியா, பொழுது பணம் கிடைக்காது அந்த மாதிரி என்ன ஏலமா விடுறேன். நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன்ல தம்பி, எதுக்காக ஒண்ணு பதில் சொல்லுங்க. வெற்றி பெற்றிருக்காரு, 10 நாள் போட்டு இல்ல 15 நாள் போட்டு 1 மாசம் 6 மாசம் கூட பொறுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த பாருங்க, சென்னையில ஒரு போக்குவரத்து இதுல பேருந்துல போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டாரு. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறீங்க, இது எப்படி கையாளணும்னு பாருங்க. இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேரம் போயிடுறாரு. மாணவர்கள் வீதியில இறங்கி போராடிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை என்ன, இவர் அடிச்சு விட்டாரு, அவர் என்ன செய்யலாம்ன்றேன், அவரை எங்கேயாவது வேலையை விட்டு தூக்கிருங்க அப்படின்ற. சரி இந்த டிஸ்மிஸ் போ, வேலையில இல்ல, நீ படிக்கிற பிள்ளை, நீ எதுக்கு போராடி இருக்க, போய் படிக்கப்போ அனுப்பிட்ட. அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்தோடனே என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு. ஏய், படிக்கிற பிள்ளையோட போய் இவன் சண்டை கொடுக்கிட்டு இருக்கலாமா, அவன் படிப்பை விட்டு விட்டு வீதியில இறங்கி போராடிட்டு இருக்கான் பைத்துக்கரத்தனா. அவன் கேட்கறது டிஸ்மிஸ், பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான். வேணா 2 நாள் விட்டு என்னை பார்க்க சொல்லு. வந்தோடனே என்ன ஏன் இப்படி பண்ற, உனக்கு அறிவு இருக்கா, படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோட போய் தகராறு பண்ணிட்டு இருக்கலாமா, இந்த வேற பக்கத்துல ஓட்டுறவன் கண்ணுக்கு தெரியாம எங்கேயாவது போய் வேலை செய்ப்போ, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுதானே தலைவனுக்கு அழகு. முதலா அண்ணன் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தது இன்னைக்கு நேற்று இல்ல, தொடங்கிய காலத்தில். ஆதவர்ஜுனா கேட்பது ஒரு பொதுவான கோரிக்கையை தான் நீங்க பார்க்கணும். அது அண்ணன் திருமாவளவனுக்கு கேட்டாருன்னு நீங்க பாக்குறது அப்படி பார்க்க வேண்டியது இல்ல. கூட்டணி வைத்துக் கொள்வீர்கள், நான் கேட்கிற ஒரு பொதுப்படையா ஒரு கேள்வி. சரி, ஆதவர்ஜுனா அந்த கட்சி அது பிரச்சனை, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நான் கேட்கறது நீங்க பதில் சொல்லுங்க. கூட்டணி வச்சுக்கிறீங்க, என் வாக்கு உங்களுக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், இவர் வாக்கு வேணும், எல்லாரும் வாக்கையும் வாங்கிட்டு இல்ல நான் தான் நாட்டாமை செய்வேன், நான் தான் ஆளுவேன் அப்படின்னா எப்படி? இதை விட கொடிய சனாதனம் இருக்க? எங்க எல்லாரும் வாக்கு வேணும்ல. எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சது அவரவர் அதிகாரத்தில் பங்கெடுக்கணும் தான். தம்பி உங்ககிட்ட தான் சொல்றேன், கட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்கணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தான். நாங்க கட்சி ஆரம்பிக்கிறது இவரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, இவரை துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்குன்னு இல்ல. எல்லாருக்கும் ஒரு கனவு இருந்தது, ஒரு இலக்கு இருந்ததுல. அந்த இலக்கு அவங்க என்ன செய்வாங்க, எங்கள் ஆதரவில் நீங்க வெல்றீங்க அப்படின்னா எங்களுக்கு பங்கு தாங்க இருங்க. அது சரியா? அது சரியா இல்ல? உங்க வாக்கு எல்லாம் வேண்டாம், நாங்களே தான் ஆளுவோம், எங்க கட்சிக்காரங்க தான் எல்லா இலாக்காக்களையும் அதிகாரத்தை செலுத்துவாங்க அப்படின்னா நீங்க தனிச்சு நில்லுங்க. எங்களை போல இப்ப தனிச்சு நிக்கிறேன், 1 விழுக்காடு 2 விழுக்காடு 3 விழுக்காடு ஒண்ணும் இல்ல, முட்டைனா கூட நீ தனிச்சு நின்னு காட்டு. என்னோட வலிமை, என்னோட வாக்கு, என்னோட ஆட்சி நடக்கணும் தான் இந்த மக்கள் எனக்கு வாக்கு தந்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லி அதிகாரத்துக்கு வரும்போது யாரு கேட்க போறா? நீங்க தனிச்சு நின்று வெல்லுங்க, அப்புறம் சொல்லுங்க. இல்லைன்னா எல்லாருடைய வாக்கையும் வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வரும்போது பங்கு கொடுங்கன்னு கேட்கறது ஆதவர்ஜுனா பேசுறாரு, எங்க அண்ணன் திருமாவளவன் பேசுறாருன்னு இல்ல, பொதுவான கருத்து இதுதான் சரியா இருக்கும்னு நம்ம சொல்றோம். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல ஏற்கலை இல்ல யாரும் அது அது எங்க அண்ணனுடைய முடிவு, அது அந்த கட்சியினுடைய கருத்து முடிவு. அதுல இல்ல, நான் சொல்றது பொதுவான கருத்து. பொதுவான கருத்து. எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? எதுக்காக கூட்டணி சேர்க்கிறீங்க? நீங்க நினைக்கிறத ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இப்ப நாங்க எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த இந்திய திராவிட அரசியலிருந்து மாற்ற ஒரு அரசியலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அதனால யாரோடும் சேரல, நாங்க தனிச்சு நிக்கிறோம், வெல்றோம் வீழ்றோம், அதை பத்தி கவலை இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதிகாரத்துக்கு வரணுங்கிறத தவிர வேற என்ன நோக்கம் இருக்கு? அதிகாரம்னா உன்னுடைய தனித்துண்மை வச்சு நீ உன்னுடைய கோட்பாடை சொல்லி, கொள்கையை சொல்லி, ஆட்சியின் சாதனையை சொல்லி வென்று வா. ஆட்சியில பங்கு கேட்டா அப்ப சொல்லு. எல்லாரும் வாக்கும் வேணும், அதிகாரத்துல பங்கு தர மாட்டேன்னு சொல்றது சரியான ஜனநாயகம் இல்ல. நீங்க அது இல்ல, அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு கூட்டணி வைக்கிறதா ஜனநாயகம்னா, கூட்டணி வைக்கிறதுனால ஒவ்வொரு தலைவர்களும் கட்சியும் தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகருது, தன்னுடைய தனித்தன்மையை இழக்குது. உண்மையிலே மது ஒழிக்கணும்னு எங்க அண்ணன் நினைக்கிறாரு, உண்மையிலே எங்க மது ஒழிக்கணும் எங்க ஐயா நினைக்கிறாரு. யாரு? பாமக தலைவர் எங்க ஐயா நினைக்கிறார். ஆனால் அது அந்த கருத்தை ஆழமா வலியுறுத்த முடியாத காரணம் இந்த கூட்டணி கோட்பாடு தான். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு உளச்சான்றோட எங்க ஐயா ஆதரிச்சாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, வழி இல்ல. ஏன்னா அவரே சொல்றாரு கூட்டணியில் இருக்கோம், நாங்க என்ன செய்யறது. அப்ப ஒரு தனித்துவத்தை ஒரு கட்சி தன்னுடைய கோட்பாட்டை விட்டு நகர வேண்டியது இருக்குது. அவ்வளவு பெரிய இழப்பை சந்திக்கும் போது நீ அதிகாரத்தில் பங்கு தர மாட்டேங்கிற, எப்படி? அது சரியில்லை. நீங்க ஆதவர்ஜுன் கருத்துன்னு சொல்லாதீங்க, பெரும்பாலான மக்களின் கருத்தே அதுதான்.
பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யல? பிஜேபி வேணா செய்யாம இருக்கும், வேற யார் செய்யல? எல்லாரும் செய்யறாங்க. என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார், நான் பெரியார் கொள்கையை பின்பற்ற போறேன், நான் திராவிட அரசியல பின்தொடர்றேன், ஏதாவது பேசினாரா? மாலை இடுறதுனா நீங்க உங்களுக்கு ஒரு ஒண்ணு என்ன செய்தி சொல்றதுன்னு தெரியல, ஒன்னே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன். நான் என்ன இப்ப என்ன கேட்கிறேன், பெரியார் என்பவர் பொது தலைவரா, பொது அடையாளமா, திராவிட அடையாளமா? மாலைய வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க. இப்ப தெரியுதா? பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ, தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்ல. நீங்களே சொல்றீங்க. அது அவர் பெரியாருக்கு போயிட்டார், அப்ப திராவிட அரசியலுக்கு வந்துட்டார். அது திராவிட அரசியல், திராவிட அரசியலின் குறியீடு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. என்னது? தனித்தமிழ் அடிகளார், மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு. தமிழ் தென்றல், அது தனித்தமிழ் அடிகள், இவர் தமிழ் தென்றல் தெரிவிக்கா, அவருடைய நினைவு வந்துச்சு. அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மரியாதையோ இல்ல. அதுக்கு பிறகு எங்க தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது, அதுக்கு இவ்வளவு பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதையோ இல்ல. இது என எங்க அடையாளம் உங்களுக்கு தெரியுதா? இது தமிழ் அடையாளம், தூய தமிழர் அடையாளம். நீ நிராகரிக்கிற, உன்னுடைய திராவிட குறியீட தூக்கி தள்ளுற. அத ஒரு தடவை என் தம்பி சொல்றாரான்னு பாருங்க. நான் திராவிட அரசியல் பண்றேன். பெரியாருக்கு நாங்க கூட தான் மரியாதை செய்யறோம், பெரியாரோட கோட்பாட்டை எடுக்கிறோம். பெரியார் எங்கள் வழிகாட்டி, அண்ணல் அம்பேத்கர் அறிவாசான், அவர் எங்கள் வழிகாட்டி, மார்க்ஸ் எங்கள் வழிகாட்டி. கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கல தங்கச்சி. மார்க்ஸ் நான் என்னுடைய ஆசானா ஏற்கிறதுக்கும் தலைவனா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு தலைவன் ஜீவானந்தம், சிங்காரவேலர், எங்களுடைய அப்பன் நல்லகண்ணு, இவன் தான் என் தலைவன். நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும்? பெரியாரு நான் வழிகாட்டியா இருக்கிறேன். தலைவனா என் தலைவன் பிரபாரனா தான் ஏற்பேன். ஏன்னா தகப்பன் பத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். இது எங்க கோட்பாடு. ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானா ஏற்கிறேன், வழிகாட்டியா ஏற்கிறேன், அறிவு ஆசானா ஏற்கிறேன். ஆனால் தலைவனா என் பாட்டன் அயோத்திதாசனி, என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனி, MC ராஜாவையும் தான் நான் ஏற்பேன். எங்க அண்ணன் திருமாவளவனா தான் ஏற்பேன். எனக்குள்ள இருந்தா நீ எடுக்கணும். நீ அங்க போய் கூட்டிக்கிட்டாதா தங்க? அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி. யாரு எந்த மக்கள் இடதுசாரி தத்துவம் தேசிய இனங்களின் உரிமைக்கு நிக்குதா? அண்ணன் உங்ககிட்ட தான் கேக்குறேன். நிக்கல. உழைக்கும் மக்கள் இடதுசாரி தத்துவத்தை ஏற்ற ஆளுகிற கேரளா உலக பாட்டாளிகளை ஒன்று கூடுங்கன்னு சொல்லுதா இல்லையா? தொழிலாளர் தினத்துல உள்ளூர் பாட்டாளி வாழ பக்கத்தில் இருக்க தமிழ் பாட்டாளி சாகட்டும்னு எனக்கு தண்ணி தர மறுக்குதா இல்லையா? எங்கே பொது உடைமை இருக்கு, எங்க உலக தொழிலாளியின் ஒற்றுமை இருக்கு? இவ்வளவு பெரிய நாட்டிலே இருக்கிற இடதுசாரியே தேசிய உரிமைக்கு நிக்கல. வெற்றி பெற்றிருக்காரு. 10 நாள் போட்டோம் இல்ல 15 நாள் போட்டு 1 மாசம் 6 மாசம் கூட பொறுத்துருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.